திருஷ்யம் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது மோகன்லால் சார் தான். அதுக்கப்புறம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது ரைட்டிங் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 பார்ட்லயும் ரைட்டிங் தான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருந்துச்சு. ஆனா இந்த பார்ட்ல அதுதான் ஒரு சின்ன நெகட்டிவாவே மாறிடுச்சு. ஏன்னா இந்த பார்ட்ல வில்லன் ஸ்ட்ராங்கா இல்ல. அந்த ஸ்ட்ராங்கா இல்லாத வில்லன் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் ஸ்ட்ராங்கா இல்ல. அதனாலேயே நம்ம ரசிச்சு எக்ஸைட் ஆகி பார்த்த நம்மளோட அந்த ஜார்ஜ் குட்டி நமக்கு ஸ்ட்ராங்கா தெரியல. எதனால இந்த திருஷ்யமா நம்ம பல தடவை ரசிச்சு பார்த்தோமோ, எதனால இந்த திருஷ்யமா பாருங்க பாருங்கன்னு பல பேர்த்துக்கிட்ட சொல்லி வற்புறுத்தினோமோ, அதுவே இந்த பார்ட்ல வீக்கா இருந்தது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேஸ் லாஸ்ட் 2 பார்ட் மாதிரியே இந்த பார்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப அழகா வந்து செட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அந்த ஒரு தியேட்டர் சீக்வன்ஸு, அவங்க ஃபேமிலி இப்ப என்ன நிலைமையில இருக்காங்க, என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. பட் ஆனா ரொம்ப நேரமா அத சுத்தியே கதை போய்க்கிட்டே இருக்கு. செகண்ட் ஹாஃப் முடியிற கட்டத்துல தான் வந்து சில சுவாரஸ்யமான விஷயங்களே நடக்க ஆரம்பிக்குது. அது வந்து செகண்ட் பார்ட்ல ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஆனா அது எல்லாமே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருந்துச்சு. இங்க அது எதுவுமே வந்து நம்மள பெருசா எக்ஸைட் பண்ணல. மேபி இந்த செகண்ட் ஹாஃப்ல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கொண்டு வந்து நம்மள கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா வச்சிருந்தாங்க அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் பயங்கரமான சில இன்ட்ரஸ்டிங்கான மூவ்ஸ்லாம் ஜார்ஜ் குட்டி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.